சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் கொஞ்சம் லேட்டாகவே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எழுந்திரிச்சதும் பால் காய்ச்சறதுக்கு வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்து நாங்கள் மாஸ்க் போகல, ஈவினிங் தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே தான் சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. நெல்லிக்காய் ஜூஸ் ஹஸ்பண்ட் வந்து ஹேர் ஃபால்க்காக எடுத்துகிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் இருந்துகிட்டு இருந்தது. பட் இது குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்களுக்கு ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதை எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு நெல்லிக்காய் போட்டாலே வந்து 2 பேர் குடிக்கலாம். ஏன்னா நிறைய டைல்யூட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் கசப்பு தன்மை தெரியும். ஆனால் அவங்க 2 நெல்லிக்காய் போட்டு அதை வந்து அவங்க மட்டுமே தான் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. வேணும்னா நம்ம கொஞ்சம் ஜிஞ்சர், உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒருத்தவங்களுக்கு பொறுத்தது. அவங்க எதுவுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க, அது மட்டும்தான். ஸோ எங்களுக்கு டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தக்காளி கடையல் மாதிரி தக்காளியும் பச்சை மிளகாவையும் அப்படியே குக்கரில் வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு எப்போவும் வந்து தாளிக்கிற மாதிரி பூண்டு கொஞ்சம் நிறைய, வெங்காயம், ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளித்து இந்த வேக வச்சிருந்த தக்காளியை ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் அவ்வளோதான். ரொம்ப வந்து சாஃப்டாக க்ரீமியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். வதக்கின வெங்காயத்து கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து வேக வைக்கிறப்பவே. காரம் ஆனால் அந்தளவுக்கு எடுத்து கொடுக்காது, ஏன்னா தக்காளி வந்து தித்திப்புத்தன்மை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நிறையாவே நீங்கள் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது அதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேண்டியதான். இதில் நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு கை அளவுக்கு இல்லை, எவ்வளோ வேணாலும் நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை போடலாம். தழை அதிகமாக இருக்கிறத விட அந்த தண்டு பகுதி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. இது எதுக்காக ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் கீரை தோசைக்கு இந்த சைட் டிஷ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ முடக்கத்தான் கீரை தோசைக்கு நாங்கள் எப்போவுமே இது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நல்ல ஒரு புளிப்பாக தித்திப்பாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரை நாங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி எடுத்துக்கிறது. அவ்வளோ முட்டி வலிக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதை முடிச்சுட்டு கையோடு நாங்கள் வந்து லன்ச் வேலையும் செய்வோம். எப்போவுமே வந்து இங்கே கிச்சனில் நிற்கிறப்போ ரொம்பவே வேகும். ஸோ அதனால் இந்த சம்மர் டைமில் காலையிலே லன்ச் வேலையும் முடிச்சிடுறது. மீன் குழம்பு தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து மீன் நேற்றே வாங்கி வச்சுருந்தாங்க, க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த டைம் மீன் குழம்பு வைக்கிறாங்க. அவங்க பண்ணும்போது மிளகா வந்து இந்த மாதிரி அதில் போட்டு வதக்கி இது பண்ணுவாங்க. நான் வந்து புளி கரைச்சல்லே மிளகாயெல்லாம் போட்டு செய்வேன். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வேன். ஆனால் 2மே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு மீன் வறுவல் வந்து தனியாக மசாலா கரைச்சிட்டு அதில் ஒரு மீனாக பெரட்டி எடுத்து அது மேலே கோட் பண்ணி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி பிடிக்காது. எல்லா மசாலாவையும் போட்டு அப்படியே சும்மா பெரட்டி அந்த மாதிரி வைப்பாங்க. மீன் பார்க்க வெள்ளையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப மிளகாத்தூள் இருந்தால் மிளகாத்தூள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, மீன் வறுவல் சாப்பிட்ட மாதிரி இல்லை, டேஸ்ட்டே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, ஒரு டைம் எனக்கு பிடிச்ச மாதிரி, இந்த டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நான் வந்து தம்பிக்கு படிக்க சொல்லிக் கொடுக்க வந்துட்டேன். ஏன்னா ஆனுவல் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு ஃப்ளவினுக்கு. ஸோ அவன் கூட தான் உட்காந்துட்ருக்கேன். ஈவினிங் வந்து சர்ச் போய் ஆகணும். ஸோ அப்போ உட்கார வச்சு படிக்க வைக்க முடியாது, உட்காரவும் மாட்டான் அவன். ஸோ அதனால் அவனை பார்க்க வந்துட்டேன். மீதி குக்கிங் வேலையெல்லாம் ஹஸ்பண்ட் தான் செஞ்சிட்ருக்காங்க. மீன் குழம்பு வைக்கிறது, சாதம் வடிக்கிறது, மீதி இருக்கிற பாத்திரம் எல்லாம் தேய்க்கிறதுன்னு எல்லாத்தையும் அவங்க தலையில் கட்டிட்டு நான் போய் பையனை பார்க்குறேன்னு எஸ்கேப் ஆகிட்டேன். நடுவில் வந்து பார்ப்பேன், பட் ஸ்டில் அவன் கூட தான் உட்காந்துட்டு இருந்தேன். 12 மணி அடித்ததும் வயிற்றில் அலாரம் அடிச்சிடும். நாங்கள் 12:30 மேக்ஸிமம் சாப்பிட்டுடுவோம் லன்ச்சு. வீட்டில் உட்காந்து இன்றைக்கி தான் நல்லா சுட சுட சாப்பிட முடியுது. டெய்லி பேக்டு ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி நல்லா ருசித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பாறை மீன் குழம்பு நல்லா மாங்காய்லாம் போட்டு செம புளிப்பாக தித்திப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்டுட்டு நல்லா சாட்டை இடத்த விட்டு எழுந்திருக்கவே முடியல, அவ்வளோ சாப்பிட்டேன் நான் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி சண்டே சூப்பராக போச்சு.